ஸோ வணக்கம் நேர்களே, அண்ட் நான் உங்கள் ஹரிஷ் அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் பிக் மவுண்ட் டிவி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாஸ்கில் பேசு அப்படின்னா என்னன்னு தானே நினைக்கிறீங்க? சொல்கிறேன். டாஸ்கில் பேசு, அதாவது நமக்கு பிடித்தமான ஸ்டார்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார். ஸோ இவங்களாம் ஒரு மாசான டைலாக், கெத்தான டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேசி பார்த்தா எப்படி இருக்கும்? அதை தாங்க நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அவரை பற்றி பேசிடுவோம், அதாவது ஒரு ஸ்டாரை பற்றி. ஓகேங்களா? இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரொம்ப பிடிக்குங்க. அதாவது இவர் தான் எல்லாமேன்னு சொல்லுவோமே. யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி அவர் தளபதி விஜய் சார் தான். ஸோ அவர் படத்துலேருந்து தான் நம்ம இன்றைக்கி அந்த ஒரு டைலாகை பார்க்க போகிறோம். அண்ட் என்ன டைலாக் தானே கேட்குறீங்க? நீ யாருன்னு நல்லா தெரிஞ்சுதான்டா பேசுறேன். கடையில் ஆடு வெட்ட ஆரம்பிச்சு காசுக்காக ஆளை வெட்டி சம்பாரிச்சு கௌரவத்துக்காக காலேஜை கட்டி உனக்கு நீயே கல்வி வல்லல்னு போஸ்டர் ஒட்டி திரியிற நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் மொத்த ஜாதகத்தையே சொல்லிட்டேன். இப்ப நான் யாருன்னு கேட்கிறேன், என் பேரை மட்டுமாவது சொல்லுடா பார்க்கலாம். தெரியாதுல்ல? தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகமா இருக்கணும். ஸோ இந்த டைலாக் தாங்க நம்ம இப்போ பப்ளிக் கிட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பத்தி தெரிஞ்சாண்டா பேசிட்டு இருக்கிறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆளை வெட்டினதுல இருந்து கௌரவத்துக்காக எங்க ஊருக்கா சொல்லு, கௌரவத்துக்காக எல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சாண்டா பேசியிருக்காங்க. கசாப் கடையில ஆடு வெட்ட ஆரம்பிச்சதுலேருந்து, காசுக்காக ஆளை வெட்டினதுலேருந்து, கௌரவத்துக்காக காலேஜ் கட்டி நான் நல்லவனு போஸ்ட் விட்டதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சாண்டா பேசுறேன். இப்போ உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை பத்தி நீ சொல்ல பார்ப்போம். நீங்க ஒரு தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தாண்டா அல்லு அதிகம். தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரி தான் அல்லு கம்மியா இருக்கணும். அதிகம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. தெரியாது இல்ல? அது தெரியாது. தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகம். தெரியாதவங்க தெரியாது இல்ல, தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்லே அதிகமா இருக்கும். நீ கூட காலேஜ்ல ஒரு பெரிய ரவுடிங்கிறத மறந்துட்டே. தெரியாதுல்ல, யார் சாமி? தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகம், தெரியுமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் அதிகமா இருக்கு. தெரியாதுல்ல, தெரிஞ்ச எதிரிகளை விட தெரிஞ்ச எதிரிக்கு தான் அல்லு அதிகம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதுல இருந்து என்ன புரியுது? தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரியாதுல்ல, தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகமா இருக்கும். இன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். தெரியாதுல்ல, தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு. தெரியுமல்ல? தெரியுமில்ல? அது அந்த ஒரு டைலாக் மட்டும் தான். இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? தெரிஞ்ச டைலாக். ஓகே, அது வரல. வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவில் பக்கத்தில் இருக்கிற பாரதம் ஸ்டோர்ஸில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சண்முகம் சார் தான். சார் வணக்கம் சார். சார் நம்ம ஸ்டோரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 2001 இங்கே இருக்குது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுத்துட்ருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் ரேட் வந்து எங்களால் எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் 2001 2024 வரைக்கும் நல்ல ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம பிரான்ச் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது, அயனாவரத்தில் இருக்குது. இன்னும் பிரான்ச் நிறைய போடலான்னு பார்த்துட்ருக்கோம். சூப்பர். பட் எங்களோட மெயினே பார்த்திங்கன்னா வெசல்ஸு அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ரேட் ஹோல்சேல் ப்ரைஸில் நாங்கள் கொடுப்போம். குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம பிக் ஒன் டிவி வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம்.